இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு பெஸ்டான 2 விஷயங்களை பத்தி பேச போறேன். முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணமா ஒரு ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கை, நண்பர்கள், ஒரு மனிதர்களை சந்திக்கிறது, பேசுறது. அந்த நேரத்துல முக அழக பார்க்கணுமா, அக அழக பார்க்கணுமா? ஒரு மனிதரோட வாழ்க்கையில அக அழகு முக்கியமா, முக அழகு முக்கியமா? 2யும் பத்தி ஆழமா பேசலாம். நான் உங்க அப்துல்லா. ஓகே, முக அழகு பத்தி ஸ்டார்ட்ல பேசுறேன்னா, எனக்கு முக அழகு பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு 2 கண் பார்வையும் தெரியாது. அதனால எதையுமே பார்த்ததில்லை. ஓகே, முக அழகு பத்தி தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். முக அழகுங்கிறது ஒரு மனிதரை பார்க்கும்போது அவங்க முகம் அழகா இருக்கு, அவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்கன்னா, ஓகே அழகா இருக்காங்க, இவங்க கூட பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரது, ஒரு இம்ப்ரெஷன் வந்து அவங்க கூட பேச ஆரம்பிப்போம், பழக ஆரம்பிப்போம், உங்களோட ஒரு ரிலேஷன்ஸ் உருவாகும். இது முக அழகு. அது அப்படியோ போகுது. முக அழகால வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்றேன். முக அழகுக்காக ஒருவங்க பேசுறாங்க, பழகுறாங்கன்னா, அவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. இதுக்காக ஜஸ்ட் தோல், முகம் அழகு, அவ்வளவுதான். அப்படியோ பேசி பழகிட்டு இருக்கும்போது இந்த அழகானவங்களை விட இன்னொரு அழகானவங்களை கண்டுட்டாங்கன்னு சொன்னான். என்ன நடக்கும்? அவங்க மேல ஒரு ஆசை வரும், அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். திருப்பி இந்த ரிலேஷனை விட்டுட்டு அவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க, அவங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க. அதனால இது ஒரு ஏமாற்றத்துக்கான விஷயமா மாறுது. அதே மாதிரி முக அழகுங்கிறது எப்பவுமே நிலைக்கிறது கிடையாது. என்ன நடக்கும்? வயது போகுதுன்னா அழகு குறையும். ஏன் ஒரு வாகனத்துல போகும்போது விபத்து ஏற்படுது, முகத்துல காயம் வந்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள், என்ன நடக்கும்? அழகு போகிறோம். அழகு போகும்போதும் இவங்க வச்சிருக்கிற அந்த அன்பு, பாசம் எதுவுமே எல்லாமே இல்லாம ஆகுது. ஏன்? அவங்க அழகுக்காக தான் வந்தவங்க. அதனால முக அழக மட்டும் முக்கியமா பார்க்கறதால எந்தவித பயனுமே கிடையாது. அதால நிறைய விளைவுகள் இருக்கு. ஓகே, நான் விளைவுகளை பத்தி பேசல, எது முக்கியம்னு சொல்றேன். அடுத்தது அக அழகு. அக அழகுன்னா என்ன நான் சொல்றேன். அல்ஹம்துலில்லா, முக அழக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அக அழக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, இந்த லைஃப்ல கிடைச்சிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறேன். அக அழகை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி பார்க்கறது? ஒரு மனிதர்களோட பேசும்போது நம்ம உள்ளத்துல வரணும், இவங்க தனித்துவமானவங்க, இவங்க ஒரு யூனிக், இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் எங்க உள்ளத்துல வருமா இருந்தா, அதுக்கு பிறகு நாம அவங்க முக அழக பார்க்க மாட்டோம், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்ப்போம். ஓகேவா? அப்போதான் தென்படும், இவங்க நம்மளை எக்ஸெப்ட் பண்றாங்களா, இவங்க நம்மளை புரிஞ்சிக்கிறாங்களா, இவங்க நம்ம குறைகளை மன்னிக்கிறாங்களா, இவங்க நம்மளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருக்காங்களா. அந்த அக அழகால கவரப்படும் போது, அந்த அக அழகை பார்த்து வியந்து போகும்போது இன்னொருவங்களோட பேசக்கூடிய அந்த எண்ணம் வராது. இன்னொருவங்களோட பழகணும் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த தோட்ஸ் வராது. ஏன்? முக அழகு மாதிரி பார்த்து இம்ப்ரெஷன் ஆகிற ஒரு விஷயம் இல்லை அக அழகு. அது பழகணும், பேசணும், அப்போதான் அக அழகு விளங்கும். அப்ப இன்னொருவங்களோட பேசவே மாட்டோம். அதனால இன்னொருவங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உள்ளத்தால நேசிக்கிறவங்களுக்கு, அக அழக பார்க்கிறவங்களுக்கு கிடையாது. முக அழக பார்க்கக்கூடாது, தப்புன்னு சொல்லல. இஸ்லாமும் சொல்ற விஷயம், உள்ளத்தை பாருங்க. அவங்க தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, அவங்க வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, அவங்க அல்லாஹ்வோட விஷயத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாருங்கன்னு தான் நம்ம இஸ்லாம் கூட சொல்லுது. அதனால உங்க ரிலேஷன்ஷிப் நீடூழி காலம் நிலைக்கணும்னு ஆசை இருக்கா? ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? எல்லாத்தையும் விட முக்கியம் அன்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியணும்னு ஆசை இருக்கா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம், முக அழக பார்க்கறத விட்டுட்டு அக அழக பாருங்க. அது அவ்வளவும் போதும், உங்க லைஃப்பை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான வாய்ப்பா இருக்கும். ஓகே, முக அழகு முக்கியமே இல்லைன்னு சொல்ல இல்லை, முக்கியமா பார்க்க வேண்டியது அவங்க தாட்ஸ், அவங்க அக அழகு. அதை மட்டும் பாருங்க,
அதுதான் எப்பவுமே நிலைக்கக்கூடியது. அக அழகு குறைந்து போறது இல்லையே, வயது போனாலும் அவங்க தோட்ஸ், அவங்க குணங்கள் எல்லாமே அப்படியோ இருக்க போகுது. அதனால அதுதான் நிலைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. முக அழகு அக அழகு ரெண்டையும் பற்றி பேசியிருந்தேன். அதில் முக்கியமாக பார்க்குறது முக அழகு இல்லை, அக அழகு. அதை பார்க்குறதால இதை பற்றியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, என் லைஃப்பில் கூட அன்பாக இருக்கிறவங்க, விட்டு கொடுக்காம பார்த்துக்கிறவங்க, குறைகளை எக்ஸெப்ட் பண்ணுறவங்க நிறையவங்க இல்லை, எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய அந்த உறவுகள், அக அழகுல மிகவும் அழகான உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்ருக்கு. அதனால்தான் இந்த வீடியோவை அக அழகு இம்பார்ட்டன்ட்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள், விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் அப்துல்லா. சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.